வேலூர் அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரியில் பெண் விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை என எழுந்த புகாரின் அடிப்படையில் தனியார் கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன். கைது செய்யப்பட்டவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வேலூர் அண்ணா சாலையில அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரி செயல்பட்டு வருது. இந்த தனியார் கல்லூரியோட துணை முதல்வரா அன்பழகன் என்பவரும், அதே கல்லூரியில கௌரவ பெண் விரிவுரையாளரா ஒரு பெண் பணிபுரி வந்துட்டு இருக்காங்க. துணை முதல்வரா இருந்து வந்த அன்பழகன் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததா பாதிக்கப்பட்ட பெண் கடந்த மாதம் 18ஆம் தேதி வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தாங்க. புகாரின் அடிப்படையில துணை முதல்வர் அன்பழகன் மீது பார்த்தோம்னா பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இந்த நிலையில அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அன்பழகன் என்பவரை கைது செய்யணும், பணி நீக்கம் செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கடந்த மாதம் 21ஆம் தேதி கல்லூரியில மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றாங்க. அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில வழக்கு பதிவு செய்தது கடந்த 18ஆம் தேதியா இருந்த சூழல்ல கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக அன்பழகன் தலைமறைவா இருந்து வந்தாரு. இந்த நிலையில தனிப்படை போலீசார் அவரை வலைவீசி தேடி வந்த நிலையில இன்றைய தினம் வேலூர் எஸ்பி மதிவாணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் ஆந்திராவில் வைத்து அந்த துணை முதல்வர் அன்பழகனை கைது செய்திருக்காங்க. போலீசார் சம்பந்தமா சொல்லும் போது விரைவில் துணை முதல்வர் அன்பழகன் வேலூர் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கவிதா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.